அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஏகே. இன்றைக்கு ஒரு ட்ரிக் ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறேன். என்ன ட்ரிக்குன்னு கேட்டால், கேரக்டர் ஒரு புக் பேஜுக்கு ஃப்ளிப் ஆகுற மாதிரி தான் இந்த டிசைன் ஈக்க போகுது. இந்த டிசைன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால், பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு Adobe Illustrator ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரியேட் போய்த்து A4 கொடுத்து லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட் ஆண்டு கொடுத்து நான் இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்குன்றதுக்காக வேண்டிய செட்டிங்ஸ் நான் மாற்றல, அப்படியே டிஃபால்ட்டாக வச்சு நான் க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால், டீ கொடுத்து டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கொள்கிறேன். லெட்டரை டைப் பண்ணிக்கொள்வேன். நான் ஏ டைப் பண்ணி இந்த லெட்டர் எப்படின்னு கேட்டால் போல்ட் ஆகிக்கணும் இந்த லெட்டர். அதனால் நான் இங்கே வந்து போல்ட் டைப் பண்ணிக்கொள்கிறேன். இந்த லெட்டரை வந்து இங்கே வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு இப்போ இங்கே கலர்ன்ற ஒரு டூல் ஒன்றிக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து லைட் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆல்ட்டோட ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து வந்தால் ஃபஸ்ட்டுக்கு நான் டைப் பண்ணின ஏட நேருக்கு இது வரும். இப்போ இந்த ஏக்கு நாங்கள் டார்க் கலரை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ என்ன செய்யணும் பண்ணி கேட்டால், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் போய்த்து பிளெண்ட் போய்த்து அதுக்குள்ளே மேக் அண்டிக்கும். அதுக்கு போனால் பாருங்கள், இப்போ ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேடியன்ட் கலர்னு வந்துருக்கு. இங்கே நான் ஹவுஸ் வைக்க போகல இங்கிக்கு ஏக்கும் இங்கிக்கு ஏ லெட்டருக்கும் நடுவில் நிறைய ஏக்கு அது நிறைய ஏ ஒன்று சேர்ந்தவங்களுக்கு விளங்க போகல தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு கலர் ஒன்றிக்கமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த பேஜ் ஃப்ளிப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். அகைன் ஆப்ஜெக்ட் போங்க, பிளெண்ட் டூலு போய்த்து பிளெண்ட் ஆப்ஷன் இண்டிக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்மூத் கலர் அண்டிக்கும், அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் ஆகிக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்த்து நாங்கள் நம்பர் 4 கொடுப்போம். 4 கொடுத்து ஓகே இல்லாட்டி என்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா லைட்டான ஏக்கும் இந்த டார்க்கான ஏக்கும் நடுவில் 4 கேரக்டர்ஸ் ஈக்கும். அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தா அந்த நம்பர் 4. இப்போ இதை என்ன செய்யணும் பண்ணி கேட்டால், இப்போ இந்த ஏ நான் மூவ் பண்ணால் எல்லாம் சேர்ந்து மூவ் ஆகுது கலகுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஒரே ஒரு ஏயை மட்டும் டபுள் கிளிக் பண்ணினா இந்த ஒரே ஏ மட்டும் செலக்ட் ஆகிப்படும். இப்போ நாங்கள் இந்த ஒரே மூவ் பண்ண போல மற்ற எல்லா ஏயும் இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆகுது. பார்த்தா கிளம்பும். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து அண்டு பண்ணிக்கொள்வேன். இப்போ இதை மூவ் பண்ணிக்கொண்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணினா அதே நேருக்கு வரும். ஃபஸ்ட்டுக்கு நான் டைப் பண்ணின ஏக்குள்ளே கொண்டு போய்ட்டு வைப்போம். இப்போ என்ன செய்யணும் பண்ணி கேட்டால், இந்த டூலுக்கு இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இஎன்எஸ்க்குன்னா அந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபஸ்ட் நான் மூவ் டூல் எடுத்து இவரை சென்டர் பண்ணிக்கொள்வேன். இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு இதை மூவ் பண்ணினேன்டா மூவ் ஆகும். விளங்குதா? இந்த பாருங்க, இதுதான் பேஜ் ஃப்ளிப் டிசைன். இது இப்படி ஏன் ஒசத்தினா பாருங்க, ஒசருது. இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் உண்டு. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டால், ஒரு கிரியேட்டிவாக ஒரு டைட்டில் உண்டு வைக்க இருந்தாலும், யூடியூப் வீடியோகளுக்கு தமிழ் கிரியேட் பண்ணி இருந்தாலும் இந்த ஒரு ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்து பாருங்க. இப்போ மூவ் டூல் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஸை மட்டும் நீங்கள் அங்கலாக்கி பார்த்தா உங்களுக்கு விளங்கிக்கும். இந்த எஸ்ஸுக்கும் இந்த ஏக்கும் நடுவில் இந்த 4 கேரக்டர் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிக்கு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷனில் வந்து பிளெண்டிங்கில் வந்து இந்த டூலில் இந்த நம்பர் 4 தான் இந்த 4 கேரக்டரும் விளங்குதா. இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் எஸ் ஆகணும்னா அதே டபுள் கிளிக் பண்ணி எஸ்ஸை கொடுத்தா இவ்வளோ தான் டிசைன். சிம்பிளான டிசைன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து லேயர் 1 பிளெண்ட் அண்ட் ஈக்கும் இப்படி ஒரு சிம்பிளும் நீங்கள் வந்தீங்கன்னா தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும், இல்லாட்டி யூஸ் ஆகாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ட்ரிக் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ட்ரிக் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.